நம்ம இத்தனை நாளா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஒன்று கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸை நம்ம பார்ட்டாக பிரிக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஃபுல்லாக பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா பேசிக்ஸ் அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் அதில் எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணலான்ற மெத்தடையும் நான் சொல்லி தருவேன். ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 5,000 at 10% per annum 5 years. 5 இயர்ஸுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பேசிக் ஃபார்முலா PNR by 100. அவ்வளோதான். இது என்ன செய்வோம்? 5,000 10 by 100 into 5. இதை கேன்சல் பண்ணுறோம். நமக்கு 5 into 5 25 00. இதுதான் ஆன்சர். சரி, இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் செய்கிறோம் அப்படின்னா இதில் ஷார்ட்கட்டுக்குலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணும் கொடுத்துருக்கிறதெல்லாம். எதை? பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் பர்சன்டேஜ். அப்போ நமக்கு பை 100% அப்படின்னாலே பை 100 வரும். அப்போ 2 ஜீரோஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு 5,000ல் 2 ஜீரோ கட் பண்ணால் 50, 10, 5. இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 5 25 தெரியும், 00. இப்படி தான் ஒவ்வொரு சம்மும் பார்க்க போகிறோம். நிறைய ஷார்ட்கட்ஸு புதுசாக வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டைப்ஸும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சம்முக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் இருக்கும். இப்போ இந்த சம் பாருங்களேன், இது நம்ம ப்ரீவியஸ் சம் பார்த்த மாதிரியே தான். இப்போ நம்ம இதில் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. நமக்கு 10,000ல் 4 ஜீரோஸ் இருக்குது. நம்ம 2 ஜீரோஸ் மட்டும் எழுதுனா போதும். 8 5s are 40. ஸோ 4,000. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ சேம் ப்ரொசீஜர் அடுத்த சம்க்கு அதை தான் பண்ண போகிறோம். 3,000 இருக்குது. அப்போ நம்ம 30 மட்டும் எழுதினா போதும். 7 210 தான் நமக்கான ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். நான் ஆல்ரெடி சொன்னதான். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணும் போதே ரீட் பண்ணலாம். ஏன்னா 1000ல் 2 ஜீரோஸ் கட் பண்ணால் 10 மட்டும் இருக்கும். 10 into 10 100, 100 into 2 200. 200 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இதுவும் சேம் ப்ரொசீஜர். 00 கட் பண்ணால் 75. 6 into 8. 6 8s are 48. 48 75ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு நம்பரை 75ல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லித்தரேன். கொடுத்துருக்க நம்பர் என்ன இருக்கோ அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். தென் 300ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. 3 12s are 36. இதுதான் ஆன்சர். அதாவது 300/4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 75ன்னு வந்துச்சுன்னா நீ டேரெக்டாக 300/4ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா 4ஆல் நம்பர் ஸ்கிப் பண்ணுறது கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. டேரெக்டாக நம்ம டிவைட் பண்ணதுக்கப்புறம் நம்பர் 3யோட 12 மல்டிப்ளை பண்ணுவோம். ஈஸியாக இருக்கும். 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷனோட ஷார்ட்கட்டாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு 1 இயராக கொடுக்காம 1 இயர் 6 மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 1 இயருக்கு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 0 எடுக்காமல் எடுத்துக்குவோம் நம்பர் மட்டும். 75 into 8. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஐடியா கொடுத்துருந்தேன். 8 into 300/4. 2 4s are 8. ஸோ 600. இப்போ நமக்கு 1 இயருக்கு 600 இருந்தால் ஹாஃப் இயருக்கு 300 இருக்கும். அப்போ 1.5 இயருக்கு அப்படின்னா 900. அதுதான் ஆன்சர். ஓகே, இந்த சமயம் ஈஸி தான். நம்ம எப்பவும் போல் 00 கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 16 2/3ன்னு நமக்கு மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படின்னா 16 3 மல்டிப்ளை பண்ணோம் 48. 48 + 2 வந்து 50. 50 divided by 3 டினாமினேட்டர். நெக்ஸ்ட் வந்து 9 மந்த்து கொடுத்துருக்காங்க. மந்த்தை வந்து இயராக கன்வெர்ட் பண்ணால் 12 மந்த்துக்கு 9 மந்த் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி போடணும். 3/4. இவ்வளோதான். இது ரெண்டே கட் பண்ணியாச்சு. இப்போ 4 டைப்பில் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 7 4s are 28, 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 170யும் 50யும் மல்டிப்ளை பண்ணும். இதுவுமே ஈஸி தான். என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸி. 8 2s are 16, 5 2s are 10. 2 into 50 100 வரும். அதனால தான் நம்ம 2ஆலேயே மல்டிப்ளை பண்ணோம். 8500. சரி, ஓகே. 5 மினிட்ஸ் பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 5 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். நம்ம இதை பார்ட் 1 எடுத்துக்கலாம். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். கண்டினியூஸாக பாருங்கள். நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.